அப்பவும் சைடு சுத்தி நீங்க விடிய விடி சரக்கு எவ்வளவு குடிகார அன்னைக்காட்டு மனசாக அடைச்சி போயிருக்கீங்க சைடு சுத்தி விட்டுருக்கீங்க கூட தக்காளி விட்டு போயிருக்கீங்க நீங்க இது யாருந்த காரணம் நீங்க விடிய விடி சரக்கு விட்டுருக்கீங்க பைனாப்பிள் செல்லி காலை போட்டு வெட்டி வச்சிருக்காங்க யாரு கொடுக்காங்க அந்த காட்டுக்குள்ள இது எதுக்கு கட் பண்ணி தமிழ் கொடுங்க யாருக்கு அப்படி குட்ட சமத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா இந்த காட்டுக்குள்ள அவங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூரே மொத்தம் அமெரிக்கா இருக்குது நீங்க அசால்ட்டா சரக்கு ஊத்திட்டு இருக்கீங்க இது எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க தண்ணி டம்ளர் இருக்குது தண்ணி டம்ளர் எவ்வளவு இருக்கு பாருங்க இளம்பெண்ணுக்கு கோர சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே மண்பான கடை உள்ளே நுழைந்து அடித்து நொறுக்கிய நாம் தமிழர் கட்சியினர். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். அசிங்கமால் என்ன இப்படி பொய் பேசுறதுக்கு? ஒரு பொண்ணு வாழ்க்கையே போச்சு என்று ஒன்று விடாமல் வீசி எறிந்த பரபரப்பு காட்சி. பல கோர சம்பவம் நடைபெறவும் இந்த கடை காரணமாக அமைந்ததா? கோவையில் இளம்பெண்ணுக்கு நடந்த கோர சம்பவம் தொடர்பாக தற்போது 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டு பிடிபட்டுள்ளனர். இந்த ஒரு நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு கோர சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே ஒரு மதுபான கடை இருந்துள்ளது. இதை பற்றி தெரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் உடனடியாக அங்கு சென்றுள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக அந்த மதுபான கடை இயங்கி வருவதாக கூறி அந்த கடையை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது.